ஹலோ. நான் யாரும்மா இன்சார்ஜ்? ஆக்சுவலி 28 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. கேன் ஸ்டார்ட் பண்ணிடவா? சார் நான் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அவங்க வரவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம் சார். நான் வெயிட்டிங் ரூம்ல தான் இருக்கும். என்னால் கிளாஸ் எடுக்கும்போது என்னால் அதை ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணுறேன். ஏன்னா நாங்கள் வெயிட்டிங் ரூம் ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே சார். ஒன்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்னோட ஷேரிங் பேஜ் போயிடுவேன். ஸோ என்னால் இது பண்ண முடியாது. இப்போ 29 சார் என்ன இருக்காங்க. 28 இப்போ பர்சன்ஸ் தான் இருக்காங்க. நாங்கள் இது போடுறதுனா போட்டுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆப்சன்டீஸ் போட்டு ப்ராசஸ் பண்ணுறோம்னா நாங்கள் பண்ணிடுறோம். ஓகே, ஏன்னா 5 o'clock சொல்லிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 5:12 ஆயிடுச்சு. ஓகே ஸோ சார். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. ஓகே சார். ம் வரல, நாங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? அதுக்காக தான் நானுமே இன்டிமேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ரைட். ஓகே. இப்போ ஸோ இன்னைக்கு வந்து நம்ம அதோட நேத்தோட கண்டினியூஷனை பார்ப்போம். சாட்டர்டேயோட கண்டினியூஷன் இன்னைக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிக்கலி இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு we can start ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஓகே. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஏஐ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாவே கம்பல்சரி என்ன பண்ணணும் அப்படின்னா we have to give a prompt, right? ஸோ அப்போ அந்த ப்ராம்ப்ட் வந்து எப்படி பெட்டராக கொடுக்குறது, என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. பிகாஸ் நீங்கள் எது கொடுத்தாலும் அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ப்ராம்ப்ட்ல தான் வந்து ப்ராசஸ் பண்ணி அது எடுக்கும். எஸ்கியூஎல்ல ப்ராசஸ் பண்ணி எடுக்கும். அப்படி இருக்கும்போது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு எசென்சியலான ஃபர்ஸ்ட் டெக்னிக். ஸோ இப்போ நீங்கள் ஏஐ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் வித் என்ன அப்படின்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸோ எப்படி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஓகே. வாட் இஸ் ப்ராம்ப்ட்? இட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், ரைட்? ஸோ இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை தான் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்து ப்ராசஸ் பண்ணும். அப்படி இருக்கும்போது ஸோ என்ன டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம அதில் கொடுக்கறது அப்படிங்கும்போது தான் நம்ம இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வருது. சார் இப்போ எனக்கு வந்து இங்கிலீஷ் அவ்வளோவா வராது. ஸோ என்னால் வந்து பெருசாலாம் ப்ராம்ப்ட்லாம் சர்ச் பண்ண தெரியாது. சும்மா ஜஸ்ட் நான் ஒரு வேர்டு தான் எனக்கு தெரியும் ப்ராசஸ் பண்ணி பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் பெஸ்ட்டான ப்ராம்ப்டை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ் நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ வந்து ப்ராம்ப்டோட டைப்ஸை பார்த்துட்டு தென் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். ஆல்ரெடி நான் அந்த வீடியோ சாரி பிபிடி ஸ்லைடர்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங். இப்போ நீங்களாம் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே இந்த ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல என்ன பண்ணுவாங்க, சின்ன சின்ன டேர்ம்ஸா உங்களுக்கு புரிஞ்சு நீங்க சின்ன டேர்ம்ஸா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அதை தான் நம்ம இந்த ஜீரோ ப்ராம்ப்ட் ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுல எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது. ஜஸ்ட் பிளாங்கா ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து நீங்க அதை என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரிக்வஸ்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுவீங்க. தட் இஸ் கால்டு ஜீரோ ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. ஸோ அதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன அப்படின்னா we have to give some examples. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸை கேட்கறது, அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் அ கேரட், இந்த மாதிரி கேட்கறது. ஓகேங்களா? நீங்களாவே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து ப்ராசஸ் பண்றது. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் த ஸ்டூடெண்ட். ஓகே, வாட் ஐ ஷுட் லேர்ன் இன் 2026. இந்த மாதிரி நீங்க என்ன அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு எக்ஸாம்பிளை கொடுத்து அந்த எக்ஸாம்பிளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆன்சரை கேட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங் அப்படிமா. ஸோ இது நெக்ஸ்ட் லெவல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரொஃபஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே இந்த மாதிரி ஒன் ஷாட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ ஷாட் ப்ராம்ப்டிங் ஆர் ஃபியூ ஷாட். ஓகேங்களா? டூ ஆர் மோர் ஷாட் நம்ம என்ன சொல்லணும்னா ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்ன சார் அப்படின்னா நம்ம அதுக்கு மல்டிபிள் அதையே நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் உன்னோட பிஹேவியர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐடியும் நம்ம என்ன பண்றதுன்னா ரெக்வஸ்ட் பண்ணி ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்றது அப்படின்னா ஒரு அவுட்புட்டை கேதர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டாக் இஸ் அனிமல், ரோஸ் இஸ் அ ஃப்ளவர், வாட் இஸ் அ கார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ரைட் இது இப்படி தான் அண்டர்ஸ்டூட் பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தென் அதுக்கு வந்து அதுக்கான சப்போர்ட்டிவ் ப்ராம்ப்ட் என்னவோ அதுக்கான ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். தட் இஸ் கால்டு ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங். ஸோ கொஞ்சம் ஓரளவு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க தே ஆர் யூசிங் திஸ் டைப் ஆஃப் ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு. இப்போ இந்த ரிசர்ச் ஏரியாவில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஆர் ப்ரொவைடிங் சம் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இதே மாதிரி எனக்கு என்ன பண்ண அப்படின்னா ஒரு அப்ஸ்ட்ராக்டடு ஒரு அப்ஜெக்டிவ் சைடு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஃபியூ ஷார்ட் ப்ராம்ப்டிங் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ
அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது ஒன் ஷாட், ஜீரோ ஷாட், ஒன் ஷாட் அண்ட் ஃபியூ ஷாட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஒரு ஓரளவு ப்ராசஸ் பண்றது. நெக்ஸ்ட், ரொம்ப நீங்க ப்ரொஃபஷனலா இருக்கீங்க, ஸோ உங்களால பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நீங்களா இப்போ இனிமேல் என்ன மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னா சம்திங் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணணும். வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட்டா அதுக்கு வந்து புரியுற மாதிரி ஃபியூச்சர்ஸ், அதோட ஃபியூச்சர்ஸை என்ன பண்றது அப்படின்னா கேட்டு கொடுக்குறது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா ரைட் 100 வேர்ட் சம்மரி ஆஃப் ஏ இன் புல்லட்டின் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன தேவை? ரைட் பண்ணேன். ஸோ 100 வேர்ட்ஸ் எனக்கு லிமிடேஷன் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். தென் சம்மரைஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் சம்மரி ஆஃப் என்ன பண்ணணும்? ஏஐ பத்தின சம்மரியை கொடு. தென் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா அலாங் வித் எனக்கு புல்லட் பாயிண்ட்ஸ் வேணும். அப்போ அதோட ஃபியூச்சர்ஸையும் ஸ்ட்ரக்சர்ஸையும் சேர்த்து அனாலிசிஸ் பண்ணணும். இப்போ லேட்டஸ்டா ஒருத்தவங்க வந்தாங்களே, ஆனா 2 பேரு யாருன்னு தெரியல. நிதியும் இருக்கு. அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வந்து எஸ்ஐ கோடோட மாதிரி இருக்கு. ஓகே, நான் கடைசியா கேட்கிறேன். ஸோ அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ஃபுல்லாவே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்தோம்னா திஸ் இஸ் லைக் லுக் லைக் எ ப்ரொஃபஷனல் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த மாதிரி கொடுத்தா தான் எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ப்ராசஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் த, இப்போ நம்ம ஒரு சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி இருக்கோம்னா நம்ம இந்த மாதிரி இது கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பேஸ்டு ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணணும். வாட் இஸ் ரோல் பேஸ்டு ப்ராம்ப்டிங்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்னன்னா ஆக்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஏஐ இன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஆக்ட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், கிவ் த சம்மரி ஆஃப் கிவ் த அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் இந்த டைட்டில் அப்படின்னு கேட்கும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆக்ட் டெஸ்டர் இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ஆக்ட் டெஸ்டர் ஆஸ் அ டேட்டா அனலிஸ்ட். இப்போ டேட்டா அனலிஸ்ட் ரோலாக இருந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாட் இஸ் எக்ஸ்பிளைன் டேட்டா செட் அப்படிங்கும்போது டேட்டா செட்டை பற்றின இன்ஃபர்மேஷன் ப்ரொஃபஷனலாக ஒரு டேட்டா அனலிஸ்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி கொடுக்குறது இந்த ரோல் பேஸ்டு ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்க வந்து என்ன சொல்றீங்க, ஸ்டூடெண்ட் இல்லை நான் ஆஸ் அ வெப் டெவலப்பர். ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனியர் ஒரு பெரிய கோடு ஒரு சிஆர்எம் கோடு இருக்குன்னா ஓகேங்களா ஆக்ட் ஆஸ் அ சீனியர் வெப் டெவலப்பர். ஓகேங்களா? ரைட் அ சிஆர்எம் கோட் ஃபார் சம்திங் ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோல் பேஸ்டு ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா செயின் ஆஃப் தாட்ஸ். இப்போ நீங்க மோஸ்ட் பண்ணக்கூடியது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி செயின் ஆஃப் தாட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டெப் கொடுத்துட்டு தென் அதுல இருந்து இன்னொரு ஸ்டெப், ஃபார் எக்ஸாம்பிள் 1 + 2 = வாட் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் சொல்லுவோம். ஓகேங்களா? ஆன்சர் +4 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அப்போ அது வந்து என்ன பண்ணும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆன்சரை வச்சு திருப்பி என்ன பண்ணும் அதெல்லாம் பிளஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா ஆன்சர் இன்டூ 5னா எவ்வளோ வரும். அப்போ இந்த மாதிரி என்ன அப்படின்னா லாஜிக்ஸ், ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய திங்ஸ் அவுட்புட்டை வச்சு இன்னொரு அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்டு செயின் ஆஃப் தாட்ஸ் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அல்காரிதம் டெஃபினிஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்க்கு, ஸ்டெப் வைஸ் ப்ரொசீஜர்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரியான செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் மோஸ்ட் அட்வான்ஸ் லெவல். ஸோ நம்ம பண்ணக்கூடிய போது இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே அல்காரிதத்தை கொடுத்து இல்லை ஒரு ஃபார்முலாவை கொடுத்து அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டை கொடு அப்படின்னு சொல்லி அதை நம்ம சம்மரைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் செயின் ஆஃப் தாட் ப்ராம்ப்டிங் சொல்லுவோம். அப்போ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்லேருந்து நம்ம ப்ரொஃபஷனலாக மாறும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ப்ராம்ப்டிங், தென் காம்பினேஷன் ஆஃப் இந்த ரோல் பேஸ்டு ப்ராம்ப்டிங் அண்ட் செயின் ஆஃப் தாட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் ப்ராம்ப்டிங். ஸோ அவுட்புட் ப்ராம்ப்டிங் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அது போன ரீசன் எல்லாத்தையுமே நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்வி ஃபைல எனக்கு மாற்றி கொடு, வேர்ட் டாக்குமெண்ட்டாக மாற்றி கொடு, பிடிஎஃப் எனக்கு கொடு. ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு டேபிள் ஃபார்மெட்ல கொடு. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அதோட அவுட்புட் ஃபார்மெட்டையே சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரிசல்ட்டை கேட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அவுட்புட் ஃபார்மெட் ப்ராம்ப்டிங். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க கிவ் த ஆன்சர் இன் டேபிள் ஃபார்மெட். ஸோ என்னோட ஆன்சர் வந்து டேபிளா கன்சிடர் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஃபார்மெட்டை கேட்டீங்கன்னா அதான் அவுட்புட் ஃபார்மெட் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கெல்லாம் நீங்க டைப் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லை, பட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரைன் பேஸ்டு பார்ட். இப்போ சிம்பிளா சொல்ல போனா சம்மரைஸ் பண்ணு 50 வேர்ட்ஸ் ஒன்லி, 100 வேர்ட்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ ஆர் வந்து எனக்கு என்ன 3 ஸ்டெப்ஸ் ஒன்லி, இல்ல அப்படின்னா 15 லைன்ஸ் ஒன்லி. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க 2 பேராகிராஃப்ஸ் ஒன்லி. இந்த மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரைன்ஸை கொடுத்து அதுக்குள்ள நீங்க வந்து ஆன்சர்ஸை கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் ஒன்லி இந்த மாதிரி கேட்டீங்கன்னா தட் இஸ் கால்டு கன்ஸ்ட்ரைன்ஸ்
பேஸ்டு ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரெயின் பேஸ்டு ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது யாரெல்லாம் சம்மரைஸ் கேட்கறாங்களோ அவங்க வந்து யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த கன்ஸ்ட்ரெயின் பேஸ்டு ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐட்ரேட்டிவ் ப்ராம்ப்டிங். ஸோ ஐட்ரேட்டிவ் ப்ராம்ப்டிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்புட் கேட்பீங்க. ஸோ இது நல்லா இல்லை, இன்னும் நல்லா இம்ப்ரூவா பண்ணி கொடு, ஸோ இதுக்கப்புறம் இன்னமும் இம்ப்ரூவா பண்ணி கொடு. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன செயின் ஆஃப் தாட்ஸையே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக மட்டுமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தட் இஸ் கால்டு ஐட்ரேட்டிவ் ப்ராம்ப்டிங். ஒரே ஆன்சர் தான் வேணும், பட் ஆனால் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி கொடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்னன்னா வாட் இஸ் பைத்தான் கேட்டிருக்கீங்க. ஸோ பைத்தானை பத்தி ஒரு டெஃபினேஷன்ஸ் போடணும், இம்ப்ரூவ் ஃபர்தர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இன்னமும் என்ன பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்டு ஐட்ரேட்டிவ் ப்ராம்ப்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஒரே கொஸ்டினையே ரிஃபைன் பண்ணி ஆன்சரை இம்ப்ரூவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் கால்டு ஐட்ரேட்டிவ் ப்ராம்ப்டிங். கடைசியா பாத்தீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்டுவல் ப்ராம்ப்டிங். ஸோ கான்டெக்ஸ்டுவல் ப்ராம்ப்டிங் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க யாரை டார்கெட் பண்றீங்களோ ஸோ அவங்கள வச்சு ப்ராசஸ் பண்ணி பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எக்ஸ்பிளைன் டயபெட்டிஸ். ஸோ டயபெட்டிஸ் அப்படின்னு காமனா கொடுத்தீங்கன்னா டிசீஸை பத்தி சொல்லுவோம். பட் நீங்க ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்டா நீங்க வந்து டயபெட்டிஸை பத்தி பேசுங்க அப்படின்னா ஸோ அதோட காசஸ் என்ன, அதை எப்படி வந்து ப்ரொசீஜர்ஸோட ஃபாலோ பண்ணலாம், தென் அதுக்கு என்னென்ன மாதிரியான மெடிகேஷன்ஸ் பண்ணணும், ஸோ மெடிடேஷன்ஸ் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லணும். அப்போ நம்ம என்ன அப்படின்னா இந்த மாதிரி கான்டெக்ஸ்டுவல் ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர்ஸை கேட்கறது வந்து கான்டெக்ஸ்டுவல் ப்ராம்ப்டிங் சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ப்ராம்ப்டிங்கோட டைப்ஸ். ஓகே, ஸோ இப்போ இது வந்து எப்படி அப்படின்னா நீங்க ப்ரொஃபஷனலா போகும்போது ப்ராசஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராக்டிக்கலா ஒரு ப்ராம்ப்டிங் நான் பற்றி சொல்றேன். நான் இன்னைக்கு வெப்சைட் சொல்றேன், ஒரு 2-3 வெப்சைட் சொல்றேன். ஸோ அதை குறிச்சு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து ப்ராம்ப்ட் வந்து பெட்டரா ப்ராம்ப்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர்ஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட ப்ராம்ப்டே பெஸ்ட்டாக வரும். சார் இப்போ நான் வந்து எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ வராது, எனக்கு சரியா என்னால் ஒரு ப்ராஜெக்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல, ஸோ நிறைய எழுதணும்னு சொல்றாங்க, ஆனால் எனக்கு கொடுக்க தெரியல, பட் ஆனால் எனக்கு ஒரு லைன் மட்டும் தெரியும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு பெட்டரா ப்ராம்ப்டிங் பண்ணணும். ஸோ அதை எப்படி சார் நான் பண்றது, பட் எனக்கு அந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா ஸோ நிறைய ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு 2 ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் சொல்றேன். நீங்க அதை யூஸ் பண்ணி இனிமேல் என்ன பண்ணுங்க அப்படின்னா பெட்டர் ப்ராம்ப்டா ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஷேர் கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நான் அப்படியே ப்ரௌசர் போய்க்கிறேன். ஸோ அந்த ப்ராம்ப்டிங் எல்லாத்தையுமே ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் இன்னைக்கு டாஸ்க் தருவேன். அந்த டாஸ்க்கை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன அப்படின்னா ப்ராம்ப்டிங்கை பத்தி பார்ப்போம். ஓகே, ஸோ நேராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வைரஸ் இப்போ ஒரு நியூ விண்டோ உங்களுக்கு இந்த நியூ டேப் தெரியுதா? நியூ டேப் தெரியுதா? Yes, sir. Yes, sir. ம், சொல்லுங்க. தெரியுது சார். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹவு டு ஜென்ரேட் குட் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ChatGPT எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ChatGPT இஸ் இப்போ எனக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ டூல். ஸோ இந்த ஏஐ டூலில் தான் இப்போ நான் வந்து ப்ராசஸ் பண்ண போகிறோம் எல்லாமே. ஓகே, இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா அவ்வளோவா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பெட்டராக வந்து ப்ராசஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கோடிங் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு ப்ராஜெக்டே வச்சுக்கோமே. ஸோ நான் ஒரு வெப்சைட் ஃபார் இப்போ காலேஜுக்கு நான் ஒரு வெப்சைட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ப்ராம்ப்ட் இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கிரியேட் எ வெப்சைட் ஃபார் மை காலேஜ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து என்ன எனக்கு ஒன் ஷாட் ப்ராம்ப்ட். ஸோ இதை வச்சு எனக்கு என்ன பண்ண முடியாது அப்படின்னா எஃபெக்டிவா ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியாது. ரைட்? ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஒரு லைன் ஒரு சின்ன ஒரு லைனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு வெப்சைட்டுக்கான ஒரு ஃபுல் டீடைல்ஸே நான் ப்ராசஸ் பண்ணேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எப்படி வந்து பெரிய ஒரு ப்ராம்ப்ட் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராம்ப்டா நான் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ யூ கேன் ஆல்சோ யூஸ் ஹியர் ஆஃப்டர் நீங்க இதையுமே யூஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் என்ன அப்படின்னா ப்ராம்ப்ட் கவ்பாய். ஸோ இதெல்லாம் யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ப்ராம்ப்ட் கவ்பாய். No, no.
ஓகே. ஸோ வேற யாராச்சும் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்களா ப்ராம்ப்ட் கௌபாய்? ஓகே. ஸோ No, ப்ராம்ப்ட் sir. யார் யூஸ் பண்ணியிருக்கா? நோன்னு சொன்னீங்களா, எஸ்ன்னு சொன்னீங்களா? No, sir. ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது promptcowboy.ai அப்படிங்கிற ஒரு வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் வந்து உங்களுக்கோட சேட்டில் போடுறேன். ஓகே. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு கொடுக்கக்கூடிய டாஸ்க் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ உங்களோட சேட்டில் போட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் உங்களோட நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்பெல்லிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே சார் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ் போவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன அப்படின்னா இந்த promptcowboy.ai அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய சாதாரண ஒரு ப்ராம்ப்ட்ஸ் எல்லாத்தையுமே பெட்டரான ஒரு ப்ராம்ப்டா, ஓகேங்களா? ஸோ ரொம்ப என்ன சொல்றது, ப்ரொஃபஷனல் ப்ராம்ப்டா கிரியேட் பண்ணி கொடுக்குறதா சார். இது வந்து எனக்கு சர்ச் பண்ணி கொடுக்குமானா கொடுக்காது. இது ஒன்லி ப்ராம்ப்டை மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த லைப்ரரிஸ் இப்போ நீங்க சைன் இன் பண்ணிட்டு நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் இப்போ நான் வந்து என்னோட சைன் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு நீங்க திருப்பி அதை பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சைன் இன் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரைட். ஸோ இதெல்லாமே எனக்கு கேட்கும். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் வாட் இஸ் யுவர் ஒர்க் ஏரியா சம்திங், நான் ஒரு மார்க்கெட்டிங் வச்சுக்கிறேன். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் டைட்டில்? ஸோ மை டைட்டில் இஸ் டைரக்டர். ஸோ கண்டினியூ கொடுத்தேன். தென் வாட் இஸ் கம் இதெல்லாம் உங்களோட டெக்ஸ்ட் இதெல்லாம் சார் மோஸ்ட்லி மை ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாமே இப்படி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்கு. ரைட். ஓகே. ஸோ வாட் மேக்ஸ் யூ ஸோ இட் ஒர்க் டைரக்ட்லி. ஸோ சும்மா நான் ஏதாவது ஒரு இதை கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாச்சும் ரைட். ஓகே. ஸோ வித் ட்ரையல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இட் வில் ஒர்க். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ இந்த லைப்ரரிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான டைப்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த லைப்ரரிஸில் இருக்கும். நீங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாச்சும் ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மெமரிஸில் ஆட்டோ சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த ஆட்டோ சேவை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராசஸ் பண்ணி. இப்போ தான் நம்ம புதுசாக கிரியேட் பண்ணதுனால இது எதுவுமே இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நியூ ப்ராம்ப்ட்ல போய்க்கிறோம். இப்போ நான் வந்து இந்த சாட்ஜிபிட்டியில் போட்ட அந்த ப்ராம்ப்ட் ஏன்னா எனக்கு பெருசாக தெரியாது, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்டை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேரெக்டாக என் கௌபாயில் போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஐ ஹிட் என்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராம்ப்டோட டைப் வந்து ஆட்டோவில் இருக்கு. ஸோ எனக்கு உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இப்போ இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன், ஏஜென்ட், பிளானிங், ரைட்டிங், ரிசர்ச் ஓரியன்டுக்கு வேணுமா இல்லை ஸ்டாண்டர்டுக்கு வேணுமா, நீங்கள் எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் அந்த கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது ப்ராசஸ் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய மாடல்ஸ் இருக்கு. க்ளாடை தான் இது மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதில் நீங்கள் என்ன மாடல் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணோம்னா 4.7 ப்ரோலலாம் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இப்போ இஸ் மோர் தென் எனஃப். இப்போ நம்ம சாம்பிள் தானே பார்க்குறோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், மோர் தென் எனஃப் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கு. நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் வேணாலும் நீங்கள் டெம்ப்ளேட், ஏஜென்ட் வேணாலும் நீங்கள் ஏஜென்ட் என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் ப்ராம்ப்ட் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் கிரியேட் ப்ராம்ப்ட் கிரியேட் a வெப்சைட் ஃபார் மை காலேஜ் அப்படின்னு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு இதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து எனக்கு அடிச்சேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணுது அப்படின்னா அனலைசிஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இட் ஜென்ரேட் ப்ராம்ப்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட முக்கியமான வேலையை ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணுறது தான், மற்றபடி இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இங்கே கொடுத்து இப்போ வந்திருக்கு யூஆர் வெப் டிசைனர். இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் பேஸ்டு ப்ராம்ப்டிங் இங்கே ஒர்க் ஆகுதா? யூஆர் வெப் டிசைனர் அண்ட் டெவலப்பர் tasked with creating a comprehensive website structure in design plan for a college. Your goal is to deliver complete. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா சைட் ஸ்ட்ரக்சர், நேவிகேஷன் இருக்கணும், ஹோம் பேஜ் வந்து எப்படி இருக்கணும், ஓகேங்களா, ஹை ப்ரையாரிட்டி கண்டென்ட் இருக்கணும், அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் இருக்கணும், அப்ளை நவ் பட்டன் இருக்கணும், டூர் கேம்பஸ் இருக்கணும், ரிக்வஸ்ட் இன்ஃபோ இருக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. ஓகேங்களா? அதுவே என்ன பண்ணுது அப்படின்னா எடுத்துட்டு காலேஜ் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீ ஸ்பெசிஃபிகேஷன், அகாடமிக், அட்மிஷன்ஸ், ஸ்டூடெண்ட் லைஃப், ஃபேக்கல்ட்டி, டைரக்டரி இந்த மாதிரிலாம் வேணும். தென் ஃபோட்டோகிராஃபி ஸ்டைலில் எனக்கு விஷுவல் அப்ரோச் எல்லாம் இருக்கணும். ஸோ
அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லோகோ வந்து பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஓவரால் ஆஸ்தட்டிக் டிசைன்ல இருக்கணும். ஸோ கலர்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கணும், ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸ் இருக்கணும், பேரண்ட் அண்ட் ஜென்ரல் விசிட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கணும். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா ஒரு கம்ப்ளீட்டாக எனக்கு என்ன பண்ணுதுன்னா பெட்டரான ஒரு கான்செப்ட் அது. இப்போ நான் இங்கே வந்து இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் எதுவுமே பண்ணலை. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதில் காப்பி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அதுவே கேட்கும். நான் ஜஸ்ட் காப்பீடு மட்டும் கொடுத்துட்டேன். என்னோட ஜாட்ஜிபிட்டியில் போயிட்டு நான் இப்போ டைரக்டா இப்படி கொடுத்து லேசி கோடிங்க நான் ப்ராம்ப்டா கொடுத்து அவுட்புட் வரதை விட நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு அவுட்புட்டை கொடுத்தேன், ஸோ ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தேன் அப்படின்னா பெட்டர் ஆகும். இப்போ எனக்கு ஜீரோ நாலேஜ் இன் ப்ராம்ப்டிங், பட் ஆனால் நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இந்த ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் மூலமா ப்ராம்ப்ட் கவுபாய் மூலமா செக் பண்ணி என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா பெட்டரான ஒரு ப்ராம்ப்டை கிரியேட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ராம்ப்டிங் ஜென்ரேஷன். ஓகேங்களா? ப்ராம்ப்ட் கவுபாய் அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு ஒரு வெப்சைட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த வெப்சைட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், ஃபீடா. ஓகேங்களா? ஸோ feeda.com அப்படிங்கிற ஓகேங்களா ஒரு இப்போ நான் சொல்றது எல்லாமே ஃப்ரீ டூல். ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசு கேட்பாங்க நீங்க ஜென்ரேட் பண்றது. பட் இது வந்து என்ன அப்படின்னா ஃப்ரீயா ப்ராசஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த டூல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதோட லிங்கையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸ் பண்றேன். நீங்க சேட்ல போடுறேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை இதுலயும் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஃபீடாவோடதையும் நான் உங்களோட சேட் பாட்ல போட்டிருக்கேன். எடுத்துட்டு ஓகே சார் போடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே, நோட் பண்ணிக்கோங்க இந்த இதையும் ஃபீடாக்கு. ஸோ இது ஃபீடாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா feeda.com/aa-prompt-generator அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டாலும் ஓகே. ரைட், ஸோ இது ஃப்ரீ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னா நிறைய அந்த மாதிரியான ஆட்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ நான் இதுலயுமே இப்போ நான் வந்து என்ன பண்றேன், ஸோ இந்த மாதிரி ஈஸியா எனக்கு ப்ராசஸ் பண்றேன். இப்போ நான் இதே கிரியேட் வெப்சைட் ஃபார் மை காலேஜ் அப்படிங்கிற என்னோட லேசி ப்ராம்ப்டை நான் இங்கேயுமே நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் இங்கே கொடுத்துட்டு இப்போ எனக்கு என்ன மாதிரியான ப்ராம்ப்ட் வேணும், ஸ்டாண்டர்ட் ப்ராம்ப்ட் வேணுமா, ரீசனிங் ப்ராம்ப்ட் வேணுமா, ரைஸ் ப்ராம்ப்ட் வேணுமா, கோர் ப்ராம்ப்ட், ஏ கிரியேட் ப்ராம்ப்ட், ஸோ டேக், க்ரியோ, பெயின், டோஸ்ட், ப்ரௌசர்ஸ்னு சொல்லிட்டு இதுவே நிறைய என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ப்ராம்ப்டோட டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு எது வேணுமோ நான் அதை வந்து இப்போ ரோல், ஆக்ஷன், கான்டெக்ஸ்ட், எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி ரோல் பேஸ்டு இது எல்லாமே எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால அந்த ரேஸ் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணா போதும்னா ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கலி இட் ஜென்ரேட் த ப்ராம்ப்ட். இப்போ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ ப்ராம்ப்டை வந்து ஆட்டோமேட்டிக்கா இதுவே என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ப்ராம்ப்ட் கவுபாய்க்கும் இதுக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சஜஷன்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் அ ப்ரப்போசல், கிரியேட் அ கண்டென்ட் கான்டெக்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிராஃப்ட் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், சோசியல் மீடியா கண்டென்ட் வேணும், அது பிளாக் போஸ்ட், அவுட்லைன் அப்படிங்கிற மாதிரி சஜஷன்ஸையும் இதுல என்ன பண்ணும் அப்படின்னா தரும். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணா போதும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதையும் சேர்த்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க சைட்ல பாத்தீங்கன்னா என்னோட ப்ராம்ப்டை நான் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, வாட் ஸ்பெசிபிக் ஃபீச்சர்ஸ் டு யூ வாண்ட் டு காலேஜ் ஆர் வெப்சைட் நான் இங்க கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ப்ராம்ப்டை எனக்கு ப்ராசஸ் பண்ணும். அதுவே நிறைய இன்சைட்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஹூ இஸ் த டார்கெட் ஆடியன்ஸ் ஆஃப் த வெப்சைட், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஸ்பெக்டிவ் ஸ்டூடெண்டா, கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸா, ஃபேக்கல்ட்டி, அலுமினியா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். பட் யூ ஹேவ் ப்ரிஃபர்டு டிசைன் ஸ்டைல். இப்போ நான் இங்க கொடுக்குறேன் டிசைன் ஸ்டைல். இப்போ நான் இங்க கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காலேஜுக்குன்னு ஒரு கலர் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலர் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஏன்னா அதுவுமே லேசியா கொடுக்குறேன். ஓகே, ஸோ கலர் எனக்கு இப்படி இருக்கணும். அதே மாதிரி ஃபாண்ட் வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா டைம்ஸ் நியூ ரோமன் அந்த ஃபாண்ட்ல தான் எனக்கு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்து பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கேயுமே சஜஷன்ஸ் இருக்கு, மாடர்ன் அண்ட் மினிமலிஸ்ட், ட்ரெடிஷ்னல் அண்ட் அகாடமிக், பிரைட் அண்ட் கலர்ஃபுல் இந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னோட ப்ராம்ப்டையே இன்னமும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ்டு வெர்ஷன் 2 அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கு. ஸோ என்னோட இந்த ப்ராம்ப்ட் வந்து எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இன்னமும் பெட்டரா இருக்கு. இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா ரோல் பேஸ்ட் வந்திருக்கா, யூ ஆர் த எக்ஸ்பர்ட் ஆஃப் வெப் டிசைனர் வித்
ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் ஆஃப் கிரியேட்டிங் ரெஸ்பான்சிவ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி வெப்சைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கா. அப்ப இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராம்ப்ட் ப்ரொஃபஷனலா எழுதி வச்சிருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணிட்டா போதும், ஹிட் த காப்பி. ஸோ ஜஸ்ட் நான் இங்க வந்து காப்பி அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு தென் ஐ கேன் யூஸ் ChatGPT யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணா போதும்னா சேஞ்ச் பண்ண. இங்க பாத்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ஃபாண்ட் எனக்கு ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த ரெண்டு ப்ராம்ப்ட் தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல ரொம்ப முக்கியமானது ஹவு டு எஃபெக்டிவ்லி கிரியேட் அ ஃபாண்ட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெண்டு யூஸ்ஃபுல்லான ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் டூல்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ப்ராம்ப்ட் கவ்பாய், ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீடா அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் டூல். ஓகே, ஸோ இந்த ரெண்டு டூல், இது ரெண்டுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லுங்க. ஸோ which one is உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்குன்னு நீங்க தோணுது? ஆன்சர் பண்ணுங்க. prompt cowboy sir. ஓகே, ப்ராம்ப்ட் கவ்பாய்ல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ நீங்க ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டாட்டிக்கா தான் வந்து ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து லிமிட்டெடு கரெக்ஷன் தான் இருக்கு. ஸோ அதனால வந்து உங்களுக்கு ப்ராம்ப்ட் கவ்பாய் லிமிடேஷன்ஸ். ஓகே, பட் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது பெட்டரா இருக்கு. ரைட், ஓகே, ப்ராம்ப்ட் கவ்பாய். ஓகே, நெக்ஸ்ட் எனிபடி. ஸோ ஃபீடா இஸ் பெட்டர். யாராச்சும் ஃபீடா பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எனிபடி? 34 ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. இது வந்து மோஸ்ட் இன்டராக்டிவ். நான் திருப்பியும் சொல்றேன், ஏஐ வந்து பெட்டரா யூஸ் பண்ணாதான் நம்மள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெட்டரான ஒரு ஏஐ கோடர்னு சொல்லுவாங்க. ஏஐல இப்பதான் நீங்க ஸ்டார்டிங் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கீங்க. இது ரெண்டும் நிறைய இருக்கு. ஒரு ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ணணும், ரேக் சிஸ்டம் கிரியேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்பதான் நம்ம ஒரு எப்படி ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்றதுன்னு பார்த்துக்கோம். பிகாஸ் நமக்கு நிறைய இங்கிலீஷ் ரைட்டிங் தெரியாது. ஸோ நம்மளால பெருசா நம்மளுக்கு சொல்ல வரதை சொல்லவும் முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஜென்ரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா வித்தின் அ செகண்டுக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியும்னா ஒரு லார்ஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியா ரைட் அப் பண்ணி கொடுத்துடும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுதான் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ இப்போ இதுல தான் நம்ம என்ன அப்படின்னா ப்ராம்ப்ட் கவ்பாய்னு ஒன்று பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. பட் நான் இன்னைக்கு சொல்லியிருக்க இந்த ரெண்டும் ப்ரொஃபஷனலா நாங்களே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ ஜென்ரேட்டர்ஸ். ஓகேங்களா? ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர்ஸ். பிகாஸ் ஸோ இது உங்களோட டைம் கன்சம்ஷன் எடுக்கும். ரொம்ப அன்லிமிட்டெட் ஃப்ரீ வேற. ஸோ உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவுக்கு உங்களால என்ன பண்ண முடியும்னா ப்ராசஸ். ரைட். ஸோ இப்போ நான் உங்களோட டாஸ்க் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நாளைக்கு வரும். இப்போ நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்ல நீங்க ப்ராசஸ் பண்ண முடியுது அப்படின்னா யூ ஹாவ் டு கிரியேட். இப்போ நம்ம ரோல் பேஸ்டு ஒரு ப்ராம்ப்ட் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணோம். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா கான்டெக்சுவல் ப்ராம்ப்டிங். ஓகேங்களா? அப்போ கான்டெக்சுவல் ப்ராம்ப்டிங்னா நம்ம என்ன சொன்னோம்? கான்டெக்சுவல் ப்ராம்ப்டிங்கை பத்தி என்ன சொன்னோம்? ஆடியன்ஸ் ஸ்பெசிபிக் ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஆஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, ரைட் நோட்ஸ் ஆன் பைத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு, ஓகேங்களா, ப்ராம்ப்டை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரியான கான்டெக்சுவல் ப்ராம்ப்டிங் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ பைத்தானை பத்தி ஒரு நோட்ஸ் கொடு அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராம்ப்டை ChatGPTல நீங்க பண்ணாம இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கவ்பாய்லையும் இந்த மாதிரியான ஃபீடாலையும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் அப் கேட்டு அதை வந்து நீங்க ChatGPTல போட்டு பார்க்குற மாதிரியான ஒரு இது பண்ணணும். ஸோ டாஸ்க் நம்பர் 1, யூ ஹாவ் டு கிரியேட், ஓகேங்களா, better prompt using contextual prompting. Okay, so contextual prompting யூஸ் பண்ணி contextual prompting என்ன? as a medical student, ஓகேங்களா, what is diabetes. அதே மாதிரி as a computer science students write about python. இதான் உங்களோட கொஸ்டின். as a computer science student write about python. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்க இதைத்தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா prompt கவ்பாய்லையும் ஃபீடாலையும் போட்டு which is the best result அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணணும்னா எனக்கு அனுப்பிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப்ல அனுப்பணும் எவ்ரிபடி. அண்டர்ஸ்டுடா? நெக்ஸ்ட் போலாமா? Yes sir. ஸோ சேட்டையும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. சேட்டும் நிறைய யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்டராக்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏதோ நான் செவத்துக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க யாருமே எதுவுமே இன்டராக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம போலாமா? Yes, sir. போலாம் Okay. சார். ஓகேம்மா, ஓகே. ஸோ அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து
ஏக்குள்ள நம்ம போக போறோம். ஸோ இன்னைக்கு ரொம்ப முக்கியமா நான் ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ அப்ப நான் வந்து இன்னுமே என்னோட கண்டினியூஸ் எஜுகேஷன் இருக்கு. நான் என்னோட எஜுகேஷன்ல நான் பெட்டரா ஆகணும்னு விரும்புறேன். பிளஸ் நான் ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்து படிக்கணும்னு விரும்புறேன். அப்படி இருக்கும்போது விச் இஸ் த பெஸ்ட் ஏஐ அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ரீ ஏஐ இருக்கு, அதை யூஸ் பண்றதே கிடையாது, அதை ஆக்சுவலி திரும்பி பார்க்கறது கூட கிடையாது. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஏஐ என்ன எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து காலேஜ்ல நிறைய கிளாஸஸ் இருப்பாங்க, சில கிளாஸஸ் புரியாது. அதே மாதிரி நீங்க வெளியில நிறைய படிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா உங்களுக்கு அது என்ன அப்படின்னா தெரியாது சார். நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என்ன அப்படின்னா நான் பணம் கட்டி படிக்க முடியல சார், நான் யூடியூப்பை பார்த்து கத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனா யூடியூப்ல பாக்குற கண்டென்ட் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். ஸோ கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா இன்னமும் எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அது போய் நம்ம அந்த யூடியூப் சேனல்கிட்ட கேட்க முடியுமா? முடியாது. ஸோ அதே மாதிரி அதுல இருக்கக்கூடியதுல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ ஒரு கமெண்ட் போட்டா எனக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கு தான் ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு பெட்டரான ஒரு ஃப்ரீ, ஓகேங்களா, ஸோ கூகுளோட ஃப்ரீயான ஒரு இதை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஏஐக்கு பேர் என்ன அப்படின்னா நோட் புக் எல்லாம். ஓகே. ஸோ நோட் புக் எல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நோட் புக் எல்லாம் எத்தனை பேர் யூஸ் பண்ணிருக்கீங்க? யூஸ் பண்ணதில்ல sir. ஓகே. ஸோ யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யூஸ் பண்ணவங்க சொல்லுங்க. யூஸ் பண்ணலன்னா யூஸ் பண்ணலன்னு தானே அர்த்தம். ஸோ யூஸ் பண்ணவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லுங்க. நோட் புக் எல்லாம் யார் யூஸ் பண்ணியிருக்கா? 34 பேர் யாருமே யூஸ் பண்ணலையா? ஒரு ஆள் கூட நோட் புக் எல்லாமே யூஸ் பண்ணலையா? ஸோ ஹியர் ஆஃப்டர் நான் நினைக்கிறேன் நீங்க படிக்கிறது எல்லாத்தையுமே இனிமேல் நீங்க நோட் புக் எல்லாத்துல தான் படிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவ்வளவுக்கு ஈஸி ரெஸ்பான்சிவானது, ரொம்ப இதற்கு இது ஆப்பாவும் இருக்கு, நீங்க மொபைல்லயே வச்சுக்கிட்டு படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஓகேங்களா, ப்ராசஸ் பண்றவங்களுக்கும் சரி. ஓகே. இப்போ நாங்களே ரிசர்ச் எல்லாத்துக்குமே இந்த நோட் புக் எல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி பெட்டரா இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம. ஓகே. ஸோ நோட்புக் எல்லாத்தோட வெப்சைட்டுக்குள்ள நம்ம போவோம். ஸோ இது www.notebookLM.google அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் இந்த நோட்புக் எல்லாத்தோட வெப்சைட். ஓகேங்களா? ஸோ அதையும் நான் உங்களோட சேட்ல போடுறேன். ஸோ அந்த லிங்கை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூகுளில் வந்து நோட்புக் எல்லாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே வரும். ஸோ www.notebookLM.google அப்படிங்கிறது தான் இந்த நோட்புக் எல்லாத்தோட வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பாக்குறீங்களா? ஸோ இந்த மாதிரியான ஓகே. ஸோ சைட் முதல்ல இப்படிதான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ யாருக்காச்சும் கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சு, இல்ல யாருக்காச்சும் புரியல, இல்ல யாருக்காச்சும் வந்து சார் இன்னும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படின்னாலும் சொல்லுங்க, தாராளமா நான் சொல்லுங்க. ஓகே. சார் ம். சார் அந்த ப்ராம்ப்ட் கௌபாயும் ஃபீட் ஆஃப் அது திரும்ப ஒரு வாட்டி சொல்றீங்களா புரியுதா? சார்? ஓகேம்மா. ஓகே. எஸ் ஸோ சார். சிம்பிள். இப்போ நம்ம என்ன அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் அவ்வளவா வராது. ஓகேங்களா? நமக்கு சொல்ல வேண்டிய கருத்தையும் நம்மளால சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது அதுக்கு பேர் லேசி கோடிங். இப்போ எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா வராது, என்னால எப்படி வந்து பெஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த ப்ராம்ப்ட் கௌபாய் அண்ட் ஃபீடா அப்படின்னு இருக்கக்கூடிய ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர்ஸ். ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் தான், அது அவுட்புட் தராது. ஓகேங்களா? ப்ராம்ப்ட் ஜென்ரேட் தான் பண்ணி தரும். என்னன்னா பெட்டரா ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா நீங்க சாட்ஜிபிட்ல அடிக்கிறத விட பெட்டர் ப்ராம்ப்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி. இப்போ நாங்களாம் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ். ஓகேங்களா? எங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நாங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும், இல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு 10 லைன்ல இருந்து 15 லைன் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணா மட்டும்தான் எங்களுக்கு அந்த ப்ராஜெக்டை ப்ராசஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம்னா 10ல இருந்து 15 லைன் நாங்க அடிக்க முடியுமானா அடிக்க முடியாது. சோ அதுக்காக தான் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி லேசி ப்ராம்ப்ட் கோடிங் அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். இது என்ன பண்ணுது? ப்ராம்ப்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இப்ப இதுல ப்ராம்ப்ட் கௌபாய் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இப்ப நியூ ப்ராம்ப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் என்ன நினைக்கிறேனோ அதை ஒரு லைன்ல கொடுத்தா போதும். கிரியேட் அ ப்ராஜெக்ட் யூசிங் பைத்தான். ஓகேங்களா? சோ அப்படின்னு நான் கொடுத்தாவே போதும், எனக்கு இந்த லைனுக்கு என்ன எனக்கு வேணுமோ அதுக்கான ஃபுல் ஃபாண்ட்டையும் அதுவே எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். நான் ஜஸ்ட் என்ன பண்ணா போதும், என்டர்னு கொடுத்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா இங்க பாத்தீங்கன்னா அதுவே அனலிசிஸ் பண்ணி எனக்கு ஒரு ப்ராஜெக்டை எப்படி பண்ணணுமோ அதுக்கான ப்ராம்ப்டை கொடுத்துரும். இந்த ப்ராம்ப்டை நான் என்ன பண்ணிக்குவேன் அப்படின்னா காப்பி பண்ணி, ஓகேங்களா, இங்க காப்பிங்கிறத கிளிக் பண்ணி நான் என்னோட சாட் ஜிபிடில போட்டு ஒர்க் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு
நான் கொடுக்குற ஒரு லைன் எக்ஸ்பிளனேஷனுக்கு வர அவுட்புட்டை விட இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணி ப்ரொஃபஷனலாக கொடுக்கும்போது எனக்கு வரக்கூடிய அவுட்புட் பெட்டரான அவுட்புட் வரும். இதே தான் இந்த ஃபீடாகவும் பண்ணுது. ஆனால் ப்ராம்ப்ட் கவுபாயில் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ப்ராம்ப்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நான் தான் அப்படிங்கிற ப்ராம்ப்ட் இம்ப்ரூவ் ப்ராம்ப்ட் கொடுத்தா நான் தான் என்ன பண்ணணும்னா டெஸ்கிரைப் பண்ணணும். ஆனால் அதுக்கு பதிலாக இன்னொரு ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் இருக்கு, அது ஃபீடா. இந்த ஃபீடா என்ன பண்ணும் அப்படின்னா இன்சைட்ஸை அதுவே கொடுக்கும். என்னென்னலாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இங்க ரைட் சைட்ல கொடுக்கும். நீங்க இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னா அதை கிளிக் பண்ணியே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ப்ராம்ப்டை ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அவ்வளவுதான். இதுக்கு தான் இந்த ப்ராம்ப்டை எஸ் சார். ஜென்ரேட் பண்றதுக்கு தான் இது யூஸ் ஆகும். ஓகேயா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே இப்ப சார். நான் ஒரு ஓகேப்பா. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட். ஸோ எனக்கு என்னன்னா எனக்கு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ரைட். ஸோ படிக்கணும்னு எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் வந்து பெட்டரா படிக்கணும். ப்ளஸ் நான் இது மாதிரி யூடியூப் இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் பார்த்தாலும் எனக்கு புரியல. ஷார்ட்டா கொடுக்கணும். இல்லை நான் கேட்குற கேள்விக்கு பதில் கரெக்டாக அதில் தெரியணும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இந்த நோட்புக் எல்லாம் அப்படிங்கிற ஒரு இது கூகுளோட. ஸோ நோட்புக் எல்லாம் டாட் கூகுள் அப்படிங்கிறது இது ஒரு ஏஐ. இது எதுக்காக? யுவர் ரிசர்ச் அண்ட் திங்கிங் பார்ட்னர் grounded for your information you trust built with latest Gemini models. சார் இதைத்தான் நான் சாட் ஜிபிடில போட்டா வந்துருமே. சாட் ஜிபிடிக்கு நோட்புக் எல்லாத்துக்கும் என்ன சார் டிஃபரெண்ட் அப்படின்னா இப்ப சிம்பிளா சொல்லப்போனா சாட் ஜிபிடிங்கிறது ஒரு ஓப்பன் மாடல். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து வாட் இஸ் பைத்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கை நீங்க இப்போ நம்ம அதை தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு புக்கை கொடுத்து வாட் இஸ் பைத்தான் நீங்க கேட்டீங்கன்னா சாட் ஜிபிடி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும்? எல்லாத்துல இருந்தும் சர்ச் பண்ணி, ஏன்னா அது ஒரு குளோபல் ஜிபிடி மாடல். ஓகேங்களா? அது குளோபல் மாடல். அது என்ன பண்ணும்னா வெப்சைட்டு, புக்கு, ரிசர்ச் பேப்பர் எல்லாத்துல இருந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஆனா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா எனக்கு சார் காலேஜ்ல ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, இந்த மெட்டீரியல்ல என்னென்ன கேள்வி கேட்பாங்க, இந்த மெட்டீரியல் நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு தான் கேட்பீங்க. ஆனா சாட் ஜிபிடி என்ன பண்ணும்? பொதுவா எல்லாத்தையும் கொடுக்கும். அப்ப அது எனக்கு வேண்டாம் சார், எனக்கு வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு மெத்தட் இருக்கு, அதுல நான் எப்படி பெட்டர் அப்படிங்கிறத பார்க்கணும் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூ கேன் யூஸ் நோட்புக் எல்லாம். இது ஒன்லி ஸ்பெசிபிக் டாஸ்க் மட்டும் தான் பண்ணும். பிளஸ் என்னோட டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அழகா ஈஸியா ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி எனக்கு ஷார்ட்டா கொடுக்கும். எப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே, புரியுதா? வாட் இஸ் நோட்புக் எல்லாம் அப்படிங்கிறது புரியுதா? எனி டவுட்ஸ்? டைரக்டா ஒர்க் பண்ணி பார்ப்போமா? எஸ் சார். ஓகேப்பா. ஸோ நோட்புக் எல்லாம் எப்படி அப்படிங்கிறத ஓகேங்களா? ஸோ நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோட்புக் எல்லாத்துக்குள்ள போயிட்டு ஓகே. ஸோ இதுல ட்ரை நோட்புக் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல ஆப்பும் இருக்கு. நீங்க மொபைல் வச்சிருந்து நான் மொபைல்லே யூஸ் பண்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆப்பை கெட் பண்ணிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃப்ரீ தான். கூகுள் இப்போதைக்கு இதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரீயா தான் கொடுத்துருக்காங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல என் நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணி கேட்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ட்ரை நோட்புக் எல்லாம் நான் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். ஸோ இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் லாகின் பண்ணதுனால லாகின்ல உள்ள வந்துருச்சு. ஓகேங்களா? ஒருவேளை நான் லாகின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு லாகின் கேட்கும். நீங்க லாகின் மட்டும் உங்களோட ஓகேங்களா கூகுள் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணிக்கோங்க. வேற எதுவுமே நீங்க பண்ணணும்னு தேவை கிடையாது. ஓகே. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய இது உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்க டைரக்டா லாகின் பண்ணீங்கன்னா உள்ள வந்து ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் சைட்ல கிரியேட் நியூ அப்படின்னு ஒன்று இருக்கா? ஓகே. ஸோ இந்த கிரியேட் நியூவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரியேட் நியூவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இங்க வந்துடும் டிராப் யுவர் ஃபைல்ஸ் அப்படின்னு. தெரியுதா? ஸோ இந்த டிராப் யுவர் ஃபைல்ஸ் மூலமா நீங்க என்னன்னா என் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸை நீங்க வந்து இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்லோட் ஃபைல் பண்ணிக்கலாம், வெப்சைட்ஸை பண்ணிக்கலாம், டிரைவ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எனக்கு வந்து என்ன அப்படின்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட். நான் வந்து இன்னைக்கு என்ன பண்ண பைத்தான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ எப்படி சார் நான் நோட்புக் எல்லாம்ல ஈஸியா படிக்கிறது அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு அப்லோட் பண்ண ஆல்ரெடி நான் வந்து ஒரு புக்கு ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா அப்லோட் ஃபைல்ஸ்ல போயிட்டு நேரா என்னோட டவுன்லோட்ல லேர்னிங் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டேன். இது தெரியுதா?
ஸோ லேர்னிங் பைத்தான் டாட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணேன். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்டுவல் வரும். ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட புக்கோட டைட்டில் ப்ளஸ் அதை பற்றின டெஸ்கிரிப்ஷன் வரும். தென் நீங்கள் உங்களுக்கு என்ன கேள்வி வேணுமோ அதை நீங்கள் கேட்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ஸ்டூடியோ இருக்கும். இந்த ஸ்டூடியோவில் என்னென்னலாம் கிரியேட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து என்னென்ன பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ எனக்கு புக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ புக்கு எனக்கு யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். இதோட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு இது பார்க்குறேன், யூடியூப் பார்த்தேன். எனக்கு யூடியூப்ல ஒரு பைத்தான் வந்து டுட்டோரியல் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாங்க. அதையும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இது என்னோட காலேஜில் கொடுத்த புக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யூடியூப்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தான், உங்களுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் எல்லாம் வேணுமோ நீங்கள் என்ன ரிசோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ பைத்தான் டுட்டோரியல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ பைத்தான் டுட்டோரியல் கொடுத்தோன்னா எனக்கு ஒரு பைத்தான் டுட்டோரியல் இங்கே வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2025 கம்ப்ளீட் பைத்தான் எடிஷன் இப்போ உங்களுக்கு வருது. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை கிளிக் பண்ணிக்கிறேன். சாரி, ரைட். ஸோ இதோட லிங்க்கை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மை பைத்தானோட லிங்க். ஓகேங்களா? ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் அதோட இதை நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா என்னோட இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஆட் சோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கா. ஸோ இந்த ஆட் சோர்ஸ் கிளிக் பண்ணால் திருப்பி கேட்கும். நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் இருக்கு. ஸோ அதில் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணி இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு யூடியூப்பை இன்சர்ட் ஆகுதா. ஸோ பைத்தான் டுட்டோரியல் 2026 அப்படின்னு ஒன்று வருது. லேர்னிங் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இது மாதிரி நீங்கள் உங்களோட புக்கை ஆட் பண்ணிக்கலாம், லிங்க் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், மெட்டீரியல் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், டேபிள் இருந்தால் டேபிள எக்ஸல் ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதற்கான சம்மரைஸ் இங்கே கொடுத்துருச்சு. லேர்னிங் பைத்தான் பவர்ஃபுல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் இந்த புக்கில் இருக்கக்கூடிய டைட்டில் கொடுத்துட்டு தென் ஒரு சம்மரைஸ் கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லேர்னிங் பைத்தான் 4th எடிஷன் ஃபார் மார்க் நோட்ஸ் அண்ட் பப்ளிஷ்டு ஓரலி மீடியா இவங்க பப்ளிஷ் பண்ணது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2.6 3 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் இதில் இருக்கு. என்னென்ன இருக்கு, லீகசி கோட் இருக்கு, மாடர்ன் அப்டேட்ஸ், இது எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கு. ரைட், இது வந்து எனக்கு பெருசு கிடையாது. ஓகேங்களா? நான் வந்து இது என்ன அப்படின்னா பைத்தான் படிக்கணும் சார், எனக்கு இந்த புக் இருக்கு, இந்த புக்கு சுத்தமாக புரியலை. தென் டுட்டோரியல் டவுன்லோட் பண்ணேன், அதுலேயும் எனக்கு சொல்றது புரியலை. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வச்சு ஒரு சம்மரி பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்னு நினைச்சா யூ கேன் யூஸ் நோட் புக். எல்லாம் எப்படி யூஸ் பண்றது இப்போ சிம்பிளா சொல்றேனே. இப்போ எனக்கு இந்த புக்கு எப்படி சம்மரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. வாட் ஆர் த டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் டவுன் சைட்ஸ் ஆஃப் பைத்தான் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அதுவே கேட்டிருக்கு. எக்ஸ்பிளைன் மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் 3.2.6. ஹவு டஸ் பைத்தான் எக்ஸிகியூஷன் மாடல் இன்டர்பிரேட்டர் ரன் ப்ரோக்ராம்ஸ். இந்த மாதிரி அதுவே கொஸ்டின் கேட்கும். நமக்கு தேவையான கொஸ்டின் நம்ம கேட்கலாம். இப்போ நான் இங்க கேட்கறேன். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் பைத்தான். இப்போ நீங்க பைத்தான் வாட் இஸ் பைத்தான்னு சாட்ஜிபிடியில் அடிக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நோட் புக் எல்லாத்துக்கும் இந்த நோட் புக் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா ஹாலுசினேஷன் பண்ணாது. அதாவது அதுவா திங்க் பண்ணி அவுட்புட் கொடுக்காது. என்ன பண்ணும், ஒன்லி நான் என்ன அப்லோட் பண்ணியிருக்கேனோ அதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும்தான் கொடுப்போம். இந்த மாதிரி ப்ரிசைஸ் கண்டென்ட்டுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் ரிசர்ச் இருக்கு, 10 பேப்பர்ல இருந்து ஒரு கண்டென்ட் நான் கேட்டேன் அப்படின்னா அந்த 10 பேப்பர்ல இருக்கிறத மட்டும்தான் எனக்கு எடுத்து கொடுப்போம். புதுசா அது ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணாது. அதுக்கு தான் இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நான் ப்ராசஸ் பண்றது தான் இந்த நோட் புக் எல்லாம் யூஸ் ஆகுது. அப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த 2 பேர் சொன்னதை வச்சு வாட் இஸ் புக்கு பிளஸ் ஒரு டுட்டோரியல் இது ரெண்டும் வச்சு நான் இப்போ என்ன கேட்குறேன்னா வாட் இஸ் பைத்தான் அப்படின்னு கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா சர்ச் பண்ணும் இந்த 2 டீட்டெயில்ஸை வச்சு. ஓகேங்களா? அதுலேருந்து இதுவே ஒரு நோட்ஸை கிரியேட் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஆன்சரை கேட்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு பேஜாக எனக்கு ஷிஃப்டிங் த பேஜஸ் பார்த்து எனக்கு அனாலிசிஸ் பண்ணி ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராசஸ் பண்ணுது. இப்போ உங்களால் உங்களோட பெரிய புக் இருக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு காம்படிஷனுக்கு இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியலன்னா யூ கேன் யூஸ் நோட் புக் எல்லாம். நோட் புக் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஈஸியாக இதையே அனலிசிஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அனலிசிஸ் பண்ணி அதுக்குள்ள மட்டுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணும். இப்போ பாருங்க, இந்த புக்ல இருந்து பேஜஸ் முதற்கும் தெரியும். 2nd and 3rd பேஜ்ல உங்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா சொல்லியிருக்காங்க, என்ன பைத்தான் இஸ் a high level general purpose programming language that was first released in 1991. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரிசோர்ஸை மட்டுமே திங்க் பண்ணி ஓகேங்களா எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வாட் இஸ் பைத்தான் அப்படிங்கிறதுக்கான டெஸ்கிரிப்ஷனை கொடுத்துருச்சு.
புரியுதுங்களா? அப்ப நான் அந்த புக்கை போட்டு கரைச்சு குடிக்கணும்னு தேவை கிடையாது. ரொம்ப பேஜா படிக்கணும்னு தேவை கிடையாது. எனக்கு என்ன பண்ணா போதும், இந்த புக்கை டைரக்டா நோட் புக் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு என்னெல்லாம் கொஸ்டின் கேட்கணுமோ அதெல்லாம் இப்ப கேட்பேன். ஓகேங்களா? இப்ப நான் சொல்றேன், வாட் இஸ் த கீ பாயிண்ட் கீ பாயிண்ட்ஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் புக் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகேங்களா? என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்ல எனக்கு வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நான் எனக்கு கேட்கக்கூடிய டவுட் எல்லாத்தையுமே நான் கேட்கிறேன். இப்போ நான் புக்கை ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து சும்மா கேட்க முடியாது. ஏன்னா ஆத்தர் வந்து பதில் சொல்லுவாங்களா, பண்ண மாட்டாங்களா? ஆனா இங்க ஏஐ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பதில் சொல்லும். புரியுதா சார்? இன்னொரு முக்கியமான திங்ஸ், இப்போ எனக்கு இங்க கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்லணும். ஆனா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா புரியல, அந்த தமிழ்லயே எனக்கு சொல்லணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் ஸ்டூடியோ ஆப்ஷன். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டூடியோல உங்களால என்னென்னலாம் பண்ண முடியும், தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, உருது, இது எல்லாத்தையும் உங்களால ப்ராசஸ் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா வந்திருப்பாங்க ஆன்சர். திஸ் புக் டிசைன்டு ஃபவுண்டேஷனல் டுட்டோரியல் ஃபோக்கஸ்டு என்டையர்லி ஆன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கோர் பைத்தான் லாங்குவேஜை பத்தி தான் இது சொல்லியிருக்கு. இங்க என்னென்ன பண்ணலாம், ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் அண்ட் ஸ்டார்ட் அப் எப்படி பண்றது, டைப்ஸ் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன, ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் சின்டாக்ஸ், ஃபங்க்ஷன்ஸு, மாடியூல்ஸு, கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட், லூப்ஸு, எக்ஸப்ஷன்ஸு, அட்வான்ஸ் அண்ட் கோர் டாபிக்ஸ். இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சு தான் உங்களுக்கு இது புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லை. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா என்னென்னலாம் கான்செப்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் என்ன அப்படிங்கிறத இதுவே அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு அவுட் கொடுக்கும். ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, சார் எனக்கு என்ன பண்ணணும், ஒரு மைண்ட் மேப், அதாவது நான் எப்படி இதை படிக்கணும் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அதுக்காக இங்க உங்களோட ஸ்டூடியோ உங்களுக்கு வந்து ஒருவேளை இப்படி க்ளோஸ்டா இருந்துச்சுன்னா நீங்க இந்த கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடியோ வந்துடும். ஸோ இந்த ஸ்டூடியோல பாத்தீங்கன்னா மைண்ட் மேப் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னா கேட்டகரைஸ் பண்ணிடும். இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நம்ம தாத்தால இருந்து அப்பா, அப்புறம் பெரியப்பா, ஸோ நம்ம அப்பால இருந்து நம்ம 2 பேரு, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, தட் இஸ் கால்டு மைண்ட் மேப். இப்போ மைண்ட் மேப் எப்படி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஆர்கனோகிராமா கிரியேட் பண்ணுது. இப்போ நாங்க என்னோட மைண்ட் மேப்பை நான் கிளிக் பண்றேன். ஓகே, ஒய் மைண்ட் மேப் கிரியேட் ஆக மாட்டேங்குது, சம்திங் எனி ப்ராப்ளம், இந்த மாதிரி ஆரோ வந்துச்சுன்னா வரும். ஓகேங்களா? ஸோ வரல. ரைட். இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, ஸோ அதை மட்டும் பார்ப்போம் என்ன அப்படின்னு, ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னு. பேஸ்ட் ஆஃப் நம்மளோட ரிசர்ச்சுக்கு தகுந்த மாதிரி இது கிரியேட் ஆகும், பட் கிரியேட் ஆகலை, என்னன்னு தெரியல. ரைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு சார் இந்த புக்கில் நான் படிச்சுட்டேன், இந்த இதை படிச்சுட்டேன், எனக்கு நான் வந்து ஒரு குயிஸ் மாதிரி இதை ரெடி பண்ணணும் அப்படின்னா கிரியேட் குயிஸ். இந்த குயிஸுக்கு நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இதுல இருந்தே எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட்டிங் குயிஸ் இங்க வந்துட்டு இருக்கா. ஓ, இங்க இங்க வந்து வந்துருச்சு, மைண்ட் மேப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. நான் இங்க கிளிக் பண்றேன், இது தெரியுதுங்களா? மைண்ட் மேப்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. பார்ட் 1 என்ன இருக்கு, கெட்டிங் ஸ்டார்டட் இருக்கு. பார்ட் 2 டைப்ஸ் ஆஃப் ஆபரேஷன்ஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சரல் காம்பனன்ட்ஸ், அட்வான்ஸ் டாபிக்ஸ் இருக்கு. இப்போ பார்ட் 1 நான் இங்க கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதுல இருந்து பைத்தான் கியூஎம்ஏ, ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன், லான்ச் ஆபரேஷன்ஸ் இருக்கு. இப்போ லான்ச் ஆபரேஷன்ஸ் கிளிக் பண்ணா அதுல இன்டராக்டிவ் ப்ராம்ப்ட்னா என்ன, சிஸ்டம் காம்பனன்ட்ஸ், ஐகான் கிளிக் என்ன, ஐடியல் ஜிஓஐ எப்படி இருக்குன்னு இருக்கு. சரி, நான் இதை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து எனக்கு டைப்ஸ் அண்ட் ஆப்ரேஷன்ஸ்ல என்னென்ன இருக்கு, நம்பர்ஸ் இருக்கு, ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு, லிஸ்ட் இருக்கு, டிக்ஷனரி இருக்கு, டியூபிள்ஸ் ஃபைல்ஸ் இருக்கு. இப்போ டிக்ஷனரிஸ்ல என்னென்ன இருக்கு, இப்போ நான் இப்படி படிக்கணும்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் டிக்ஷனரியில மேப்பிங், கீ வேல்யூ, அன்ஆர்டர் கலெக்ஷன்ஸ். ஸோ இது மாதிரி எனக்கு என்ன அப்படின்னா திஸ் இஸ் கால்டு மைண்ட் மேப்பிங் சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த மாதிரி சார்ட் போட்டுரும். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ மேப்பிங் படிக்கணும்னு நினைச்சேன்னா நான் ஜஸ்ட் ஐ கிளிக் ஹியர். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே கிளிக் பண்ணாவே போதும். இப்போ மேப்பிங்னா என்ன, ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்கா ஒரு கொஸ்டின் வந்துச்சுப்பாங்க, டிஸ்கஸ் வாட் இஸ் சோர்சஸ் சே அபவுட் மேப்பிங்ஸ் இந்த லார்ஜர் கண்டெக்ஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நான் ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே அதை பத்தின கண்டென்ட் எல்லாத்தையுமே அது சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. புரியுதுங்களா? திஸ் இஸ் கால்டு மைண்ட் மேப்பிங். மைண்ட் மேப்பிங் மூலமா நீங்க என்ன பண்ணலாம், டாபிக் என்னென்ன டாபிக்லாம் இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம். ஸோ அதுல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணி என்னென்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத அதுக்கிட்டயே நீங்க கேட்டு பதில் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா மேப்பிங்னா என்ன அப்படிங்கிறது இதுவும் அவுட் ஆஃப் சோர்ஸ் எடுக்காது, ஒன்லி ஃபார் இந்த புக்ல இருந்தும் நீங்க அப்லோட் பண்ணிருக்க டாக்குமெண்ட்ல இருந்து மட்டும்தான் அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லும். ஓகேங்களா? ஸோ அப்போ மைண்ட் மேப்னா என்ன அப்படிங்கிறத கான்டெக்டா அதுவா என்ன பண்ணிருக்குன்னா ஜென்ரேட் பண்ணி ப்ராசஸ். இதுலயே இங்க இருக்கு ஹவு கேன் சார்ட் த கீஸ் இன் டிக்ஷனரி. ஸோ அதுவே கேட்குது, அதுலயே நமக்கு இன்சைட்ஸ் வருது, அதை வச்சு நம்மளால என்ன பண்ணோம்னா ப்ராசஸ் பண்ணணும். ரைட். இது ஒரு ஃபீச்சரா, இதுக்கு பேர் மைண்ட் மேப். நெக்ஸ்ட் வந்து நம்ம குயிஸ் ரெடி பண்ணோம். ஸோ குயிஸ் ரெடி ஆயிருக்கான்னு பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா பைத்தான் குயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெடி ஆயிருக்கு. ஸோ அதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னே எனக்கு இங்க குயிஸ் வருதா. ஸோ விச் பார்ட் ஆஃப் த டிசைன் philosophy இஸ் என்கேப்சுலேட் பை அக்ரானிம்.
அப்படின்னு கேட்டு ஏபிசிடி அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கேட்குது, கீழே ஹிண்ட்டும் கொடுத்துருச்சு. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதோட சோர்ஸை மட்டும் நீங்க இங்க வச்சுக்கிட்டு நீங்களே என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு குயிஸை ரெடி பண்ணி நீங்களே உங்களை லேர்ன் பண்ண வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே இப்போ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா இப்போ நீட்டு ஜேடபிள்யூக்கெல்லாம் வந்து கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா? அப்போ என்ன, உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ண போறீங்க, குயிஸை கிளிக் பண்ண போறீங்க, அதுவே கொஸ்டின் கேட்கும், யூ கேன் ஆன்சர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஆன்சர் ஏ அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதுவே என்ன பண்ண எனக்கு என்னன்னா ரைட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் ஓகேங்களா, பிவிஎம்னா என்னன்னு சொல்றோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவர் கொடுத்தேன்னா எஸ் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா கொடுக்குது. நெக்ஸ்ட் ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எத்தனை கொஸ்டின்ஸை வேணாலும் ஜென்ரேட் பண்ணி நீங்களே இந்த புக்ல இருந்து ஆன்சர்ஸ் குயிஸா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டாவது ஆப்ஷன். ஓகே, அப்ப மைண்ட் மேப்ங்கிறது எனக்கு கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கு. தென் குயிஸ் நான் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா சார் நான் ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுறேன், இல்ல நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு தீசிஸ் ரெடி பண்றேன், இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட் ரெடி பண்றேன். அப்போ ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்டுக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்னா ரிப்போர்ட் தேவை. நான் இங்க என்ன பண்ணிக்கலாம், ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்ல நான் என்ன பண்ணணும் சார், எப்படி மாதிரியான வேணும், ஸ்டடி கைடா வேணுமா, பிரீஃப் டாக்குமெண்டா வேணுமா, இல்ல நானே என்னோட கிரியேட் பண்ணிக்கணுமா, இல்ல பிளாக்ல பண்றேன், நான் அந்த புக்ல இருந்து நான் ஒரு பிளாக் எழுத போறேன், பிளாக் போஸ்டா வேணுமா, அந்த மாதிரியான எல்லா கான்செப்டும் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு பிரீஃப் டாக்குமெண்ட் வேணும் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கீழே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரீஃப் டாக்குமெண்ட் ஜென்ரேட் ஆயிட்டு. அப்ப இந்த புக்கை அதுவே சம்மரைஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டாக்குமெண்டா கிரியேட் பண்ணி எனக்கு இங்க கொடுக்கும். புரியுதுங்களா? அப்ப நான் ரெஃபரன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் நிறைய அப்லோட் பண்ணிட்டு நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணா இங்க எனக்கு என்னால என்ன பண்ண முடியும், ஈஸியா டாக்குமெண்ட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபோகிராபிக்ஸ் சார்ட் மாதிரி எனக்கு வேணும், ஸோ இந்த மாதிரி எனக்கு வேணும், டயக்ராம்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டா நான் இன்ஃபோகிராபிக்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க ஜென்ரேட்டிங் இன்ஃபோகிராபிக்ஸ் வந்து இப்போ நான் அந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? அனாலிசிஸ் ஆஃப் ரிப்போர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக எனக்கு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துருச்சு. தெரியுதா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரிப்போர்ட் ஃபுல்லாகவே வந்துச்சு. நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி நான் என்னோட டாக்குமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நான் என்ன பண்ணேன், இது இன்ஃபோகிராபிக்ஸ் கொஞ்சம் லேட் ஆகுது, ஸோ அது இருக்கட்டும். ரைட், சாரி. அடுத்து ரொம்ப முக்கியமானது, நான் இந்த புக்கே எனக்கு தெரியல, நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு தேவையானது வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஆடியோ. ஓகேங்களா? இது பாட்காஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும். ஓகே, இப்போ நான் தமிழ்ல கிளிக் பண்றேன், ஸோ ஐ கோ ஃபார் தமிழ். ஓகேங்களா? ஸோ தமிழை கிளிக் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா டிபேட் அப்படிங்கிறத கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ டிபேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஜென்ரேட் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்கா இங்க பாத்தீங்கன்னா அதுவே எனக்கு நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ற மாதிரியான ஒரு தமிழ் ஏஐயை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்ப பாருங்க, ஸோ ஜென்ரேட்டிங் ஆடியோ ஓவர்வியூ இருக்கு, தென் இன்ஃபோகிராபிக்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 minutes டைம் எடுத்துக்கும், பிகாஸ் ஆஃப் கண்டென்ட்டை பொறுத்து அது டைம் எடுத்துக்கும். ஸோ எவ்வளவு டைம் எடுத்துக்கிறதுங்கிறத பொறுத்து தான் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஆடியோக்காக எடுத்துட்டு இருக்கு. ஸோ நீங்க டேட்டா டேபிள் வேணும்னா டேட்டா டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் கார்டு மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கலாம், ஸ்லைடர் மாதிரி கிரியேட் பண்ணணும்னா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இருக்கு ஸ்லைடுக்கு வந்து ஸ்லைடு இங்க இருக்கு, ஸ்லைடு மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்லைடா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். வீடியோ ஜென்ரேட் பண்ணணும்னா வீடியோவை ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே ஃப்ரீ. ஓகேங்களா? ஸோ ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது டைம் ஆகுது கொஞ்சம், ஒரு 3 to 4 minutes ஆகும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஏன்னா இந்த ஃபுல் டாக்குமெண்ட்டே அனாலிசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும். அது இல்லாமல் இப்போ நம்ம இங்கே கேட்டது வந்து தமிழ். ஓகேங்களா? ஸோ தமிழில் இப்போ ரெடி பண்ணி ப்ராசஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அதையும் இப்போ நம்ம என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். அப்போ இந்த நோட் புக் எல்லாம் என்ன பண்ணுது, நம்ம என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாலும் அதை சம்மரைஸ் பண்றதுக்கோ இல்லை அதை பத்தி படிக்கிறதுக்கோ அதை பத்தி அனாலிசிஸ் பண்றதுக்கோ இல்லை அனலிட்டிக்ஸ் பண்றதுக்கோ இட் வில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐ அப்படின்னு சாரி நோட் புக் எல்லாம் அப்படிங்கிற ஒரு ஏஐயை யூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்க உங்களோட படிக்கணும் செய்யணும் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபோகிராபிக்ஸ் ரெடி ஆயிருக்கு. நான் அந்த இன்ஃபோகிராபிக்ஸ் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க, இங்க பாத்தீங்களா ஒரு பைத்தானுக்கான ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபோகிராபிக்ஸ் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. என்னென்னலாம் இது இருக்கு, ஒய் டெவலப்பர்ஸ் சூஸ் பைத்தான், ஸோ ஹவு பைத்தான் ரன்ஸ் யுவர் கோட். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சி பைத்தான் என்ன, ஜே பைத்தான் என்ன, அயன் பைத்தான்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு இதையே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஒரு இன்ஃபோகிராபிக்ஸை
கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ பெட்டரா சூப்பராக வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. நீங்கள் இதை வந்து உங்களோட போஸ்ட் பண்ணுறதுக்கும் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் போடுறதுக்கும் பண்ணுறதுக்கு இது யூ கேன் யூஸ். இதுதான் இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஜென்ரேட் பண்ணது. இப்போ நம்ம அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த ஆடியோ வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுது. அதுவும் நம்ம டிபேட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ப்ரீஃப்க்கு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணும். ஆனா டிபேட் அப்படின்னா நம்ம பேசுற மாதிரியே அதுவும் பேசும். நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் அதுவே என்ன பண்ணும் அப்படின்னா பதில் சொல்லும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ அது எப்படி பண்ணுது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஆடியோஸ் எல்லாம் நல்லா ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஆடியோ இது மட்டும் ஜென்ரேட் ஆகட்டும், நம்ம பார்ப்போம். ஓகே, நோட்புக் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்க அது ஜென்ரேட் ஆகிறதுக்குள்ள நம்ம பேசுவோம்? ஓகே, எஸ் எஸ், சார். இது வரைக்கும் எஸ், இது வரைக்கும் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரெண்டாவது டாஸ்க், ஓகேங்களா? ஸோ நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாக்குமெண்ட் எடுத்து நிறைய ரிசோர்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்லைட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட பிபிடி இருக்குல்ல, அந்த பிபிடியை அப்லோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ஏஐன்னு ஒரு புக்கை எடுத்து இப்போ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏஐ பத்தின ஒரு யூடியூப் லிங்க் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நீங்க சம்மரைஸ் பண்ணி பாருங்க. அதுல இருந்து நீங்க என்ன படிக்கிறதுக்கும் அதை பாருங்க. இப்போ இதெல்லாம் உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நீங்க படிக்கிறதுக்கும் ப்ராசஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண வேண்டாம்னா ரொம்ப போய் இப்போ யூடியூப்லாம் பார்த்து இங்கிலீஷ்ல சொல்றாங்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்ல வேண்டாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க இதுல அப்லோட் பண்ணிட்டு இதை அனலைசிஸ் பண்றது மூலமா இன்னமும் எஃபெக்டிவா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி படிக்கலாம், ஓகேங்களா? ரிப்போர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இன்னமும் பெட்டரான மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணலாம். இது வந்து அன்லிமிட்டெட், ஓகேங்களா? ஸோ நீங்க இது எத்தனை டாக்குமெண்ட்டை வேணாலும் ஆட் பண்ணலாம். இந்த எத்தனை டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாலும் எல்லாமே கூகுள் க்ளவுட்ல தான் அப்லோட் ஆகும். உங்களுக்கு அது ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க எவ்வளவு டாக்குமெண்ட் சார், நான் ஒரே டைம்ல 20 டாக்குமெண்ட், எஸ் யூ கேன் அப்லோட், நோ ப்ராப்ளம். அதுல இருந்து நீங்க கொஸ்டின் கேட்கறது பண்றது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களுக்கு தேவையானதை கூட நீங்க இங்க டைப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ சிம்பிளா நான் இங்க கொடுக்குறேன். ஸோ சிம்பிளா ஹவு டு லேர்ன் திஸ் புக் ஸோ ஈஸியர். ஸோ எனக்கு ஈஸியரா நான் எப்படி பண்றது அப்படிங்கும்போது அதுவே எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சர்ச் பண்ணி எப்படிலாம் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ கம் பேக் இன் ஃபியூ மினிட்ஸ்ன்னு சொல்லுது. ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, ஓகேங்களா? ஸோ எப்படி அது 4 to 5 minutes எடுத்துக்கும், எடுத்து தான் அது ப்ராசஸ் பண்ணும். இப்போ நம்ம அதுக்குள்ள நம்ம மற்ற திங்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ரீட் அ புக் லீனியர்லி, ஸோ முதல்ல இருந்து படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. டூ குயிசஸ் அண்ட் எக்ஸசைசஸ், குயிஸ் மாதிரி படிங்க அப்படின்னு சொல்லுது. பீக் த சொல்யூஷன்ஸ், அப்பெண்டிக்ஸ்ல போய் அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் பாருங்க, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை பாருங்க, ஆன்சர்ஸை பாருங்க அப்படிங்குது. தென் எக்ஸ்பெரிமெண்ட் அட் த இன்டராக்டிவ் ப்ராம்ப்டை கரெக்டாக கொடுத்து அதுக்கான இதை பண்ணுங்க. அப்புறம் பைத்தான் 3.0 ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா 2.5 3.0ங்கிறது அட்வான்ஸு. ஸோ அதனால அதை ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. தென் ஸ்கிப் அட்வான்ஸ்டு டாபிக்ஸ் இஃப் யூ டோன்ட் நீட் தம், ஓகேங்களா? இதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி படிங்க. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு மாதிரி சொல்லியிருக்கிறதுனால அது அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லாததெல்லாம் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு, ஓகேங்களா? பேசிக்ஸை மட்டும் படிங்க அப்படின்னு. ஸோ உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இதை காப்பி பண்ணி ஷேரும் பண்ண முடியும். இதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க அதை என்ன பண்ணிக்கலாம்னா பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா யூஸ்ஃபுல்லாவே இருக்கு, ஓகேங்களா? ஸோ இன்னும் இந்த ஆடியோ ரெடி ஆகல. ஸோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதையும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட டுடே டாஸ்க் இஸ்னா. ஸோ செகண்ட் டாஸ்க் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி எல்எம்ல வந்து குயிஸ் ஜென்ரேட் பண்ணுங்க. தென் வந்து மைண்ட் மேப் கிரியேட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு மைண்ட் மேப் மட்டும் கிரியேட் பண்ணி, ஓகே, ஸோ அந்த மைண்ட் மேப்பை எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நான் ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டாபிக், ஒரு பெட்டரான டாபிக் எடுத்துக்கோங்க. டாபிக் எடுத்து அதுக்கு ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணி அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அப்போ இன்னைக்கு 2 டாஸ்க் இருக்கு. நம்பர் 1, பெஸ்டான ப்ராம்ப்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ப்ராம்ப்ட் பர்பாய் ஆர் ஃபீடால யூஸ் பண்ணி, தென் நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு மைண்ட் மேப் கிரியேட் பண்ணி அந்த மைண்ட் மேப்பை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பண்ணாலும் ஓகே தான், ஓகே? ஸோ இதுதான் வந்து நீங்க பண்ணக்கூடிய டாஸ்கா. ஓகே, டாஸ்க் பண்ணி முடிச்சுன்னா நாளைக்கு நம்ம வந்து இன்னும் பெட்டரான ஒரு ஏஐ பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம இதை முடிக்கிட்டோம், ஓகே? ஸோ இப்போ தமிழ் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்குது, ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷ் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துருக்கோம்.
பட் தமிழ் அப்படிங்கும்போது இன்னமும் அது என்ன பண்ணுது அப்படின்னா டைம் எடுத்து ஜென்ரேட் பண்ணிட்டு இது. அதுவும் இல்லாமல் நம்மளோட புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு புக்கு. ஸோ அதனால அதை ஃபுல்லாத்தையும் அனலைசிஸ் பண்ணி, ஏன்னா எந்த கேள்வி நீங்க கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஆன்சர் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக அது என்ன பண்ணுது அப்படின்னா ப்ராசஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இது கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ அதனால நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் இதை எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இது உங்களுக்கு இந்த ஆடியோ அண்ட் வீடியோ ஜென்ரேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கேட்குறக்கூடிய கேள்வி இது இப்போ நீங்கள் இது இங்கிலீஷே ஜென்ரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் வளர்த்துக்க முடியும். ப்ளஸ் கேள்விகளை நீங்களே கேட்கவும் அதை கரெக்டாக அதுக்கான ஆன்சர் சொல்லும்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அதுக்கு நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்குறதும் அதுவும் நீங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க தமிழ்ல கேட்டுக்கலாம். ஸோ ஆர்எல்ஸ் நீங்க இல்ல சார் எனக்கு வந்து பெட்டரா இங்கிலீஷ்ல பேசுவேன் அப்படின்னாலும் நீங்க இங்கிலீஷ் ஸ்கூலையும் போகலாம். ஓகேங்களா. ஸோ ஸோ கொஞ்சம் டைம் தான் நினைக்கிறேன். ஸோ வந்துடும். ஸோ மேக்ஸிமம் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஓவர் வியூ தான் பார்க்குது. ஸோ கண்டிப்பா வந்துடும். ஸோ வி வில் வெயிட். ஓகே. செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? ஃபீட்பேக் சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு செஷன் எஸ் சார் யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஓகே. புதுசா ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்களா? எஸ் சார். ஓகே. தமிழ் அப்படின்னு எடுத்ததுனால தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஒரு ஒரு 5 minutes வெயிட் பண்ணணும். ஓகே. ஸோ வந்துச்சு அப்படின்னா பெட்டர் இன்ட்ராக்டிவாக எப்படி பண்ணுறதுன்னா திஸ் இஸ் த திங் நீங்கள் இன்னைக்கு தேவைப்படுறது. ஏன்னா நீங்கள் என்ன பயப்படுறீங்க அப்படின்னா சார் நான் வந்து நிறைய காசு கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது இல்லாமல் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா புரிய மாட்டேங்குது, அவங்க பேசுகிற இங்கிலீஷ் புரிய மாட்டேங்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ஸோ அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா எப்படி கேட்குறதுன்னு தெரியல. ஸோ நிறைய எனக்கு டுட்டோரியல்ஸ் இருக்கு, ஆனாலும் எனக்கு அது கரெக்டாக படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த நோட் புக் எல்லாம் இன்னும் பெட்டராக வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஆட் பண்ணி பாஸ். ஓகேங்களா. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சிட்டியில் இருக்கக்கூடிய +2 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நோட் புக் எல்லாமே யூஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணுறாங்க. இது ஆப்பாகவும் இருக்குது. நீங்கள் உங்களோட ஆப்பாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது ஒன்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தான். ஓகேங்களா. ஜிமெயில் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதே மாதிரி எத்தனை டாக்குமெண்ட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஸோ இது கிரியேட் ஆகுற வரைக்கும் நம்ம அந்த டவுட்ஸ் ஆச்சு கிளியர் பண்ணோம். ஏதாச்சும் வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ சார். நீங்க நீங்க நிறைய பாத்தீங்கன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு போட்டோ போடுவாங்கல்ல. ஸோ இதெல்லாமே நோட் புக் எல்லாத்துல தான் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட்டா கொடுப்பாங்கல்ல, இல்லை அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் வந்து ஷார்ட் ப்ரீஃப் திங்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இது எல்லாமே இந்த நோட் புக் எல்லாமே தான் இப்போ ஜென்ரேட் பண்ணாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி பெருசா அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க பயங்கரமா டெவலப் பண்ணுவாங்கலாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நான் கொடுத்த உடனே எனக்கு இந்த புக்கை பத்தி நீங்களும் பார்க்கவே இல்லை. இந்த பைத்தான் டுட்டோரியல்ங்கிற இந்த யூடியூப் வரையும் நான் பார்த்தது இல்லை. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா அதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸே கேட்டு கேட்டு ஆன்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல. ஸோ தட் இஸ் அ கான்செப்ட். ஓகே. ஓகே சார். சார் ஐ ஹேவ் ஒன் டவுட் சார். சொல்லுங்கம்மா. லிங்க்டின்ல ப்ரொஃபஷனலா ஒரு ஐடி ஓபன் பண்ணேன் சார். உங்களுக்கு லிங்க்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாவே போதும். அதுல நிறைய கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா அதை உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாத்தையும் எப்படி ஹைலைட் பண்றது, எப்படி ப்ராசஸ் பண்றது தான் கேட்க. அக்கௌண்ட் ஓபன் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஓபன் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அதை எப்படி ப்ரொஃபஷனலா மாத்துறது அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கும். ஏன்னா லிங்க்டின் ப்ரொஃபைல் இது சரி நம்ம டைம் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் வந்து ஒரு கிளாஸ் வந்து லிங்க்டின்ல ப்ரொஃபைல் எப்படி வந்து பெட்டரா கிரியேட் பண்றது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகேங்களா. நான் சொல்லித்தரேன். ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் லிங்க்டின் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு என்னென்ன கீ பாயிண்ட்ஸ்ல வேணும், எப்படி அதை வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்றது. ஏன்னா நம்மளும் ஏஐ இன்டர்ன்ஷிப் தானே பண்றோம். ஸோ அதனால ஏஐ யூஸ் பண்ணி எப்படி லிங்க்டின் வந்து நான் பெட்டரா பண்றதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ரைட். ஸோ ஓகே சார்.
ஐ திங்க் ரொம்ப டைம் எடுத்துருது. மைண்ட் மேப் கிரியேட் ஆயிருக்கு. பைத்தன் ஃபண்டமெண்டல்ஸும் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு இங்க. ஸோ கோர் ஆப்ஜெக்ட் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு. ஸோ நியூமரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னென்ன இருக்கு. வித் ஆப்ரேட்டர்ஸ், ஆப்ரேட் ப்ரெசிடென்ட், ஸ்பேன், திஸ் குரூப்பிங், மிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கு. ரைட்டு, ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான இதுவும் இருக்கு. ஸோ லான்ச்சிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு. ஸோ ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்கறது, கமெண்ட் லைன்ஸ் மூலமாக ஐகான் கிளிக் பண்ணி மாடியூல் இம்போர்ட்ஸ், ஐடியல் ஜிஓஐ யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் கால் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ பக்காவாக அது கொடுக்குதுல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ எக்ஸிக்யூஷன் மாடல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ இன்டர்னல் ப்ராசஸ் என்ன இருக்கு, டாட் பியூ என்ன, பிஐசினா என்ன, பிவிஎம்னா என்ன, பைத்தான் விர்ச்சுவல் மிஷின்னா என்ன. ஓகே, சூப்பர். ஸோ இது மாதிரி நிறைய திங்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு. ஸ்டுடியோ ஆடியோ கிரியேட் ஆயிடுச்சா இல்லையா? குயிக். ஸோ ஜென்ரேட்டிங் ஆடியோ ஓவர்வியூனா இன்னமும் வருது. ஆல்ரெடி 1 hour 30 minutes ஆயிடுச்சு. சரி, அது பாட்டுக்கு கிரியேட் ஆகட்டுமா. ஸோ டுடே கிளாஸஸ் முடிச்சுட்டு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ணுவோமா இல்லை வெயிட் பண்ணலாமா? நான் வெயிட் பண்ண தயார், நீங்கள் வெயிட் பண்ணலாமா? இல்லை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அது பாட்டுக்கு லோட் ஆகிட்டு இருக்கட்டும். நாளைக்கு வந்தோம்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 15 minutes ஆயிடுச்சு. அதுவே ப்ராசஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஓகே, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சார் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகேம்மா. ஸோ மற்றவங்க நாளைக்கே பாத்துக்கலாம் சார். நாளைக்கு பண்ணிக்கலாம். சரி, ஓகேம்மா. அப்போ இது பாட்டுக்கு லோட் ஆகட்டும், நான் அப்படியே விட்டுட்டு போகிறேன். ஸோ நாளைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே இது என்னன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நம்ம அடுத்த கிளாஸஸ் பார்ப்போம். ஓகே ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.